ஒரு மனிதன் தன் பேராசையால் தன் வாழ்க்கையில் இருந்த மிகப் பெரிய செல்வத்தையே இழந்தான். அது என்ன தெரியுமா? அதைக் கேட்கும்போது உங்கள் மனசாட்சியே ஒரு நிமிடம் நடுங்கும். ஒரு அமைதியான கிராமத்தில் பாலு மற்றும் அவன் மனைவி லக்ஷ்மி வாழ்ந்தனர். அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். லக்ஷ்மி மிகவும் நல்ல மனம் கொண்டவள். அவள் எப்போதும் நமக்கு இருப்பது போதும் என்று நினைப்பவள். ஆனால் பாலு அப்படியில்லை. அவனுக்கு எப்போதும் பணம் 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 இதை பற்றியே சிந்தனை. ஒவ்வொரு நாளும் அவன் தான் சம்பாதித்த பணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டே இருப்பான். இது போதாது, இன்னும் வேண்டும். இந்த சின்ன வீட்ல நான் எவ்வளவு காலம் வாழ்வது? எனக்கு இன்னும் நிறைய செல்வம் வேண்டும். பாலு, ஏன் எப்போதும் பணத்தை பற்றியே கவலைப்படுறீங்க? நமக்கு இருக்கிறது போதும். நிம்மதியா வாழலாம். வாங்க. இல்ல லக்ஷ்மி, உனக்கு ஒன்னும் தெரியாது. இந்த உலகத்துல பணம் இருந்தாதான் நமக்கு மதிப்பு. நிம்மதியா அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு நாள் மாலை நேரம் அவர்களின் வீட்டு வாசலுக்கு ஒரு சாமியார் வந்தார். உன் மனவிருப்பம் என்னவென்று எனக்கு தெரியும். உனக்கு ஒரு வரம் தரட்டுமா? நீ தொடும் எல்லாமே தங்கமாக மாறட்டும். இது உனக்கு சம்மதமா? பாலு, இந்த வரம் கேக்குறது சரியா படலையே. இது நல்லதா இருக்குமா? எனக்கு பயமா இருக்கு பாலு. ஆம் சுவாமி, இதுதான் எனக்கு வேண்டியது. நான் எதை தொட்டாலும் அது தங்கமா மாற வேண்டும். இது கிடைத்தா நான் தான் உலகத்திலேயே பெரிய செல்வந்தன். அவர் பாலுவின் பேராசையை சோதிக்க நினைத்தார். அடுத்த நாள் காலை ஒரு அதிசயம் நடந்தது. பாலு தொட்ட எல்லாமே தங்கமாக மாறியது. இப்ப பாரு லக்ஷ்மி, நான் நினைச்சது நடந்துடுச்சு. இப்போ நான் பெரிய பணக்காரன். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அவன் பசியால் சாப்பிட முயன்றான். அந்த உணவு தங்கமாக மாறியது. தாகத்தில் தண்ணீர் குடிக்க முயன்றான். அதுவும் தங்கம். பாலு மெல்ல பயப்படத் தொடங்கினான். அந்த நேரத்தில் லக்ஷ்மி அவனை ஆறுதல் சொல்ல ஓடி வந்தாள். பதற்றத்தில் பாலு அவள் கையை பிடித்தான். அடுத்த கணமே லக்ஷ்மி ஒரு தங்கச் சிலையாக மாறினாள். பாலு கதறி அழுதான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, எழுந்துரு. அப்போது அந்த சாமியார் மீண்டும் அங்கே வந்தார். பாலு, பேராசை உன்னிடமிருந்த மிகப்பெரிய செல்வத்தையே உன்னிடமிருந்து பறித்துவிட்டது பார்த்தாயா? தங்கம் உனக்கு நிம்மதியை தந்துவிட்டதா? ஐயோ சாமியாரே, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த பணம் வேண்டாம், தங்கம் வேண்டாம். என் மனைவி மட்டும் எனக்கு திரும்ப வேணும். என்னை மன்னிச்சிரு லக்ஷ்மி. சாமியார் தன் வரத்தை நீக்கினார். லக்ஷ்மி மீண்டும் உயிர் பெற்றாள். இப்போதாவது புரிந்ததா பாலு? அளவுக்கு மிஞ்சிய ஆசை ஆபத்துலதான் முடியும்னு. ஆமா லக்ஷ்மி, எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. நீதான் என் வாழ்க்கையில கிடைச்ச உண்மையான செல்வம். இனி எனக்கு பேராசை வேண்டாம். பாலு தன் தவறை உணர்ந்தான். பேராசை நம்மிடம் இருக்கும் உண்மையான செல்வத்தை கூட பறித்துவிடும் என்பதே இந்த வாழ்வின் பாடம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான கதைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.